அரசு ஊழியர்கள் அதே மாதிரி இந்த போக்குவரத்து ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் மெயில் அனுப்பி அந்த போராட்டம், அவங்களுடைய போராட்டத்தினுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்விளைவுகள், அதனால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த முறை தேர்தலில் எதிரொலிக்கும். அப்படி அந்த போராட்டம் அந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் அப்படிங்கிறத செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி இந்த ஒரு கோரிக்கையை சீமான் அவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ அண்ணாமலை அவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சேர 3 நபர்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் தான் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டம். அந்த பிரம்மாஸ்திரம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய மக்கள் இருப்பாங்கள்ல, வந்து போகக்கூடிய மக்கள், பயணிகள், அவங்க கிட்ட 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், அதன் காரணமாக அதை அறிந்த திமுக காரங்க அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு கண்டிப்பாக உங்கள் மேலே நாங்கள் எலெக்ஷன் கமிஷனில் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக மாறிச்சு. ஸோ அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், இன்னும் சில அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், குறிப்பாக அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறதுல பகுதி நேர ஊழியர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. இவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய பென்ஷன் பிளானாக இருக்கட்டும், அதன் பிறகு பலவிதமான மோடிஃபிகேஷனை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இது எதுவுமே நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது இந்த அரசாங்கத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கியது. அடுத்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க தான். இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் அதிகமாக மக்களுடைய ஒரு பெரிய கவன ஈர்ப்பு போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆசிரியர்கள் மிக முக்கியமான நபர்கள். அவங்க பேசுகிற பேச்சு மாணவர்களை மட்டும் தட்டி எழுப்பாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்கள் அவங்க பேசுவாங்க. ஒரு ஆசிரியர் நினச்சாதான் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய 40-50 மாணவர்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்த முடியும். அதே ஆசிரியர்கள் நினச்சிட்டாங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறதுல ஆசிரியர்களுக்கு தனி மரியாதை எப்போவுமே இருக்கும். அவங்க ஸ்கூல் டீச்சர்ப்பா, அவங்க ஆசிரியர், அவங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிற அந்த மரியாதை 4 பேர்கிட்ட போய் அந்த மரியாதையுடன் அவங்க பேசும்போது அவங்க பேசுகிறத அந்த 4 பேரும் கவனிப்பாங்க. இவங்க அரசியல்வாதி கிடையாது, இவங்க பொய் சொல்லி அவங்களுடைய பிழப்புகளை நடத்தக்கூடிய நபர்கள் கிடையாது, இவங்க பியூர் அண்ட் பியூர் வகுப்புகளை சொல்லிக் கொடுத்து நமக்கு ஹிஸ்ட்ரினா என்ன, சயின்ஸ்னா என்ன, மேக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய மாணவர்களை செழுமைப்படுத்தக்கூடிய நபர்கள். அப்போ இவங்க சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரியான ஒரு அழுத்தம் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளோ வருடங்களாக போராடி, பல வருடங்களாக. அதே மாதிரி அந்த நர்சிங்கில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எங்களை பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இடையில் நடைபெற்றது. அதை யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களும் இதே மாதிரி பல வருடங்களை தொலைத்து விட்டார்கள். பல வருடங்களை தொலைத்து ஒரு வேறு வேலைக்கே போக முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்படி தள்ளப்பட்ட பிறகும் அரசாணை அப்படிங்கிறது சரிவர செய்யப்படாமல், அரசாணை வராமல் மறுபடியும் அந்த போஸ்டிங் எதுவுமே ஃபில் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து தான் திமுகவுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் கட்சியில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரின் நாடகத்துக்கு அரசு ஊழியர்கள் மயங்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுடன் இன்னைக்கு புதிய தலைமுறை ஒரு நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க. அதில் முதல்வரின் தொடர் நாடகத்திற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரிய பெருமக்கள் மயங்க மாட்டார்கள், தக்க பாடத்தை நாடாளுமன்ற தேர்தலில் புகட்டுவார்கள், ஆட்சிக்கு 3 ஆண்டுகள் செய்யாததையா இப்போது தேர்தல் முடிந்ததும் செய்ய போகிறார்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி. இந்த கேள்வி நியாயமானது. 3 வருஷம் எதுவுமே செய்யலை, இப்போ இந்த எலெக்ஷனில் நீ ஜெயிக்க வைங்க, அதன் பிறகு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாக்குறுதி கொடுத்து நம்ம மறுபடியும் ஓட்டுகள் எல்லாமே போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் தான். இல்லை, இப்போ நடந்தது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன், அதில் எம்பிக்களை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடியதான் நம்முடைய லோக்கல் எலெக்ஷன், இதில் நாம் ஜெயிச்சாதான் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை அதுக்கு ஒரு கேரண்டி தருவாங்களா அப்படிங்கிறது தான்.
ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாருமே இதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இதற்கான பதிலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு விவாத பொருளாக ஒருவேளை இனிமேல் மாறலாம். இன்னும் 5-6 தினங்கள்ல ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்பையே தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களிருந்து எல்லாருமே என்ன செய்ய போறாங்க, பெரிய அளவில் அவங்க வழியாகவே கேம்பெயின் அப்படிங்கிறத ரன் பண்றதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. ஸோ இந்த திட்டங்கள்லாம் சரியா நடந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே பெரிய அளவில் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயம் இருக்குங்க, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப சூப்பரான மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா? வாய் வழியான மார்க்கெட்டிங் தான். ஒருத்தர் சொல்லி ரெக்கமெண்டேஷன் ஆகி அடுத்த ஒருத்தர் வாங்கி மறுபடியும் அவர் பேச்சு அவர் வேறொருத்தருக்கு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன் போகிற மார்க்கெட்டிங்கை யாராலையுமே ஃபெயில் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், எவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் கூட இப்படி மக்கள் பேசி அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய மார்க்கெட்டிங். ஸோ இதை இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, திமுக அரசாங்கமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியாக நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இதை கவனத்தில் எடுத்து தேர்தல் பரப்புரையின் போது இதை சரியாக செஞ்சீங்கன்னா அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும், நீங்கள் நினைக்கிற உங்களுடைய அரசியல் கட்சிக்கும் நல்லது நடக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய். எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துட்டாங்கன்னா ஆளும் கட்சிக்கு பிரச்சனை. ஆளும் கட்சி கையில் எடுத்து அந்த மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆசிரியர்களுக்கும் நல்லது, எதிர்க்கட்சிகள் அடுத்ததாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் யார் முந்த போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இதில் யார் முந்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பெரிய அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போதே அதில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களில் சிதம்பரம் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். அதுவும் அடுத்ததாக அது அவங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தார். ஆனால் இப்போ அவருக்கு எங்கே போனாலும் கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியலில் பெரிய அளவில் இந்த வாக்குகள் சேகரிக்க நம்ம வேட்பாளர்கள்லாம் வருவாங்கள்ல, அதை கேட்கறதுக்கெலாம் அவங்களுக்கு என்ன இல்லைப்பா, இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு போல் அப்படிங்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் பொய்யான வாக்குறுதிகள் அப்படிங்கிறத மக்கள் நம்பாமல் இப்போ கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் இப்போ ரீவைண்டாக நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக. அதாவது பழைய வீடியோக்களையே எல்லாரும் திருப்பி போட்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஓட்டு போட்டுக்கோங்க, இந்த வீடியோவை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட டேட்டாவாக மாறிடுச்சு. அந்த டேட்டா எல்லாம் மக்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசுனீங்க, அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றப்பட்டது, இது எல்லாமே மக்கள் கையில் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. முதல்லாம் இது அரசியல்வாதிகளுடைய கையில் இருந்துச்சு, அதனால் உங்களுடைய ஆட்டம் மக்களை ஆட்டுவிப்பதாக இருந்தது. ஆனால் இப்போ உங்கள் ஆட்டம் காண வைக்கிறார்கள். அடுத்ததா ஜோதிமணி அவர்கள் ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ஜோதிமணி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மறுபடியும் அப்படின்னு சொல்கிறத விட முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். அது இன்னைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. மறுபடியும் பிரதமர் ராகுல் காந்தியா, ஜோதிமணி அக்கா பேரலல் யூனிவர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற நிறைய விதமான ட்ரோல் அங்கே இருக்கக்கூடிய ட்விட்டரில் நம்ம கருத்துக்களாக பார்க்க முடியும். சரி, உண்மையிலேயே இந்த புள்ளி வச்ச இந்திய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, இந்தி கூட்டணி. அந்த புள்ளி வச்ச இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுல இந்தி கூட்டணி அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. I.N.D.I அவ்வளோதான். அதன் பிறகு இருக்கிறது அலைன்ஸ், அதுதான் அந்த கூட்டணி அப்படிங்கிறது. அதனால தான் அந்த இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இந்தி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்தி கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு மர்மம் தான். அந்த மர்மத்தை நீங்கள் உடைச்சாதான் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக காங்கிரஸ் எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. குழப்பத்தில்னா யார் அடுத்த பிரதமர் வேட்பாளர்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இல்லாட்டி பிஜேபியை எதிர்ப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த இந்தி கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. யாருனே தெரியாத ஒரு நபருக்கு நம்ம எப்படி ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறதும் படித்த நபர்களுடைய கேள்வியாக இருக்குது. பாமர மக்கள் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, உங்களுடைய அசட்ஸ் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அதை செஞ்சுருக்கோன்னு சொல்லி எதையாவது சொல்லி நம்ப வச்சுருவீங்க. ஆனால் படித்த மக்கள் என்ன கேட்குறாங்க, யார் பிரதமர் கேண்டிடேட், அந்த பிரதமர் கேண்டிடேட் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் ஒத்துக்கொள்வார்களா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் வருமா அப்படிங்கிறதையும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜோதிமணி அக்கா போன்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் என்ன செய்யணும்னா, பிரதமர் கேண்டிடேட் யாராக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும். அப்போது ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு யார் கேட்டிருக்கோம், நாம் கேட்டிருக்கோம். காரணம் ஜோதிமணி அக்கா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்டர்.
அடுத்ததாக அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது பின்னாடி யாருமே இளைஞர்களாக தெரியலை. ஏன்னா ஒரு இளைஞர் கேள்வி கேட்டதுக்கு தான் இவங்க பதில் சொல்லியிருக்காங்க என்பது தான் குறிப்பிடத்தக்கது. அதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே எல்லா இளைஞர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 10 வருடங்களில் எந்த வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது என்றால் பிஜேபியும் அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன ஆனது? அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ ஜோதிமணி அக்கா கேட்குறாங்க. பட் என்ன, பின்னாடி இளைஞர்கள் இல்லாமல் கொஞ்சம் முதியவர்களை வைத்து அவங்க கேட்டுட்டாங்க. நாம் அதை கேட்கலாம். ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதற்கான பதிலை பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்களோ இல்லாட்டி வேற யாரோ கண்டிப்பாக பதிலாக நமக்கு தரலாம். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்க போன சங்கரன்கோவில் திமுக எம்எல்ஏ ராஜா உடப்பன்குளம் கிராம மக்களால் விரட்டி அடிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தனியாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் 2 நபர்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்பா உங்களை அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது நன்றி சொல்ல வந்தீங்க, அதன் பிறகு இப்போ தான் வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ஊர் எந்த பக்கமாக இருக்கிறவங்க? பக்கத்தில் தான் இருக்கும். இப்போலாம் இந்த கேள்வி கேட்கக்கூடாது, வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே மிரட்டுறாங்க. மக்கள் கேள்வி கேட்பது அப்படிங்கிறது இங்கே நிதர்சனமான நடக்கப்பட வேண்டிய உண்மை. அதை விட்டுட்டு நீ வீடியோ எடுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள் மீண்டும் மக்கள் முன்னாடி தோத்து தான் போவாங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தைரியமா உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ தைரியமான அந்த முடிவுகள் இல்லாட்டி பதில்களை சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் மக்கள் மனதில் வென்று இருப்பார்கள். மக்களை பார்த்து ஓடக்கூடிய, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ யாரு, நீ எந்த ஊர், நீ ஏன் வீடியோ எடுக்கிற அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களை சுற்றி வர தொடங்கி இருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததா மணி ஆட்டுங்க, சத்தம் போடுங்க, விளக்கு பிடிங்க. ஒருத்தர் பேசியிருக்கார். இந்த விளக்கு பிடிங்க, மணி ஆட்டுங்க இதெல்லாம் டபுள் மீனிங்காக இருந்தாலும் அது அவரை பொறுத்த வரைக்கும் டபுள் மீனிங்லாம் கிடையாது. அவர் வேற யாரும் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். கொரோனா ஓடிம்னு ஒருத்தர் சொன்னார், அவர் தான் மோடி. பிரதமர் மோடியை விமர்சித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கொரோனா வந்துச்சு, 6 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னாரா? வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு தொழிற்சாலையெல்லாம் மூடிட்டு 6 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு ஏதாவது இழப்பீடுகள் கொடுத்தாரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சயின்ஸ் பேசக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் என்ன செய்யலாம், டீபங்க் பண்ணலாம். இல்லை உண்மையை கண்டறியக்கூடிய ஒரு நிபுணர் குழுலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கள, அவங்களும் இந்த 6 மாதம் நம்ம வீட்டில் இல்லாமல் இல்லாட்டி அதிகமாக வெளியிலலாம் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, கொரோனா இறப்புகள் அப்படிங்கிறது எப்படி பரவியது, அந்த காலகட்டத்தை நம்ம மறந்துட்டோமா? தொடக்கூடாது, 10 அடி தூரமாக நடந்து போகணும், மாஸ்க் போடணும், இப்படிலாம் சொல்லி எவ்வளவு கட்டுப்பாடுகள் இது இந்தியா விதித்ததா இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக அமைப்புகள் விதித்தனவா இப்படிங்கிறதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை மறந்திருப்பார். மறுபடியும் கொரோனா காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் ரீகால் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் மோடி தான் உள்ள உட்கார வச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறது உலக அரங்கில் அது இந்தியாவை மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தும் விதமாக நம்ம பார்க்கலாம். காரணம் இருக்குது, கொரோனாவை அந்த அளவுக்கு, ஏன்னா இவ்வளோ பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப சூப்பராக அதில் வேக்சினாக இருக்கட்டும், அந்த வேக்சின் மக்களுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், உலக நாடுகளே வியந்தார்கள். எல்லா நாடுகளுக்கும் நம்ம வேக்சினை ஏற்றுமதி செய்தோம் அப்படிங்கிறதும் இங்கே மறுக்க முடியாத உண்மைதான். ஏன் இப்போ திமுக இல்லாட்டி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க பாராட்டக்கூடிய பில்கேட்ஸ்லாம் இருக்கார்ல, அவரே இந்தியாவை பார்த்து பாராட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இதெல்லாம் நீங்கள் அரசியலுக்காக அங்கே திரிவு வேலை செய்வது அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ண முடியுமா? அதுக்காக நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லவர் அப்படி இப்படிலாம் சொல்லலை. அந்த காலகட்டத்தில் நிறைய நியூஸ் நாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இருக்கிறோம். அப்படி உணர்தலின் பெயரால் இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் விளக்கு பிடிங்க, டம் டம் டம்னு எதையாவது வச்சு தட்டுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் முட்டாள்தனம் தான். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை, அதெல்லாம் ரொம்ப 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 முட்டாள்தனம். ஆனால் அந்த 6 மாதம் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி பாதிக்கும் அதிகமான நபர்கள் நம்ம உயிருடன் இருக்கிறோம் என்பது தான் இங்கே மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஒரு வார்த்தை, அதான் நிதர்சனமான உண்மை. அடுத்ததா சாமிகளுக்காக அரசியல் செய்யும் இந்த சனாதன கூட்டத்தை புறம் தள்ளிவிட்டு இந்த பூமிக்காக அரசியல் செய்யும் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி கருணாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கருணாஸ் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வந்த பிறகு. கருணாஸ் அவருடைய அரசியல், அவர் கடந்து வந்த பாதை, அவருடைய இப்போதைய பாதை, அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு ஜாதி அரசியலாக மாறிடுச்சு ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கார், ஜாதி அமைப்புடன் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியா அப்படிங்கிறத உங்கள் கையிலேயே நான் விட்டுடுறேன். அதை பற்றி கூடுதலாக நம்ம பேசுகிறதில்ல, நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, விமர்சனத்தை பண்ணிக்கோங்க.
ஜெகதட்சனை சொந்த தொகுதியில் வரவிடாமல் திமுகவினரை விரட்டி அடிப்பு, திமுகவை வீழ்த்துவோம் என்று திமுக பொறுப்பாளர்கள் சூளுரை. என்னப்பா இது வந்த கொடுமை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா வெங்கடேசன் அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் இனி பாஜகவா திமுகவா என்ற போட்டிதான் தமிழ்நாட்டில் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுவும் உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். பிரசாந்த் கிஷோர் தெரியும்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு பேட்டி இப்போ ரொம்ப வைரல். அந்த பேட்டியை பற்றியும் அடுத்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இந்த தடவை ஹோம்ஒர்க் உங்களுக்கு தான் நிறைய. ஏன்னா நிறைய உண்மைகளை நான் எடுத்து சொல்லிட்டேன். அது அரசாங்க போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், அது பாதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், நர்சிங் மாணவிகளாக இல்லாட்டி அந்த நர்சஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல உண்மைகளும், அது கூடவே கொரோனாவில் நம்ம 6 மாதம் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதும், அதனால் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறதும், நாட் ஒன்லி இந்தியா, நான் இங்கே இந்தியான்னு மட்டும் சொல்லலை, உலக நாடுகள் எல்லாமே முடங்கின, எல்லா நாடுகளும் எல்லா அமைப்புகளும் எல்லா நிறுவனங்களும் நஷ்டத்தில் தான் போனாங்க அப்படிங்கிறதும் இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்ம அறிந்திருந்த உண்மைதான். ஆனால் அங்கேயும் திரிபுவாதம் அப்படிங்கிறது வந்ததுனால தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நிறைய உண்மைகள் சொல்லியிருக்கேன். இந்த உண்மைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.